ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட்வொர்க் டிஎன்பிசிலேருந்து இன்றைக்கி என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 கேட்கப்பட்ட தமிழ் கேள்விகள் டெய்லி 50 கேள்விகள் வந்து பார்க்குறோம். இன்றைக்கி பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். பார்ட் 1 பார்ட் 2 வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறது மூலமா டெய்லி 2 இலக்கணமோ இல்லை 3 இலக்கணமோ நீங்கள் வந்து தெரியாத வந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஏற்கனவே தெரிஞ்சிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாதவங்களுக்கு இது ரொம்பவே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 50 கேள்விகள் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. சரியா? பொருள் வேறுபாடு கொடுத்துருக்காங்க. சீரியனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமை பெற்ற. சீரிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபம் கொண்ட. இந்த சீரினா போட்டுருவாங்க. சீரினா படிச்சுப்பீங்களா? சீர்றாங்க, கோபம் கொள்றாங்க. அப்படின்னா நம்ம மேலே கோபமாக இருக்கிறதுனால தான் சீர்றாங்கன்னு அர்த்தம். இந்த சீரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமை பெற்றார். ஏதாவது ஒன்று தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக இதில் வந்து போட்டுடலாம். சரியா? நம்ம படித்து பார்த்து போடுற மாதிரி தான் இந்த கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. ஈந்தாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கறது. இந்த ஈன்றாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றெடுத்தாள். இது நம்மளுக்கு தெரியும். இந்த ஈந்தாள் கூட நமக்கு தெரியாது. இந்த ஈன்றாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றெடுத்தாள். அப்போ ஈஸியாக போட்டுடலாம், பெற்றெடுத்தாள். அப்போ ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நீங்கள் 1க்கு 2-3 டைம்ஸ் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி பாருங்கள், பொருள் வேறுபாடு அறியன்னு சொல்லிட்டு பொழிகின்ற அப்படின்னா இது போட்டிருப்பீங்க. பொழிகின்றனாலே தருகின்ற. இந்த பொழிகின்ற தான் நமக்கு தெரியாது. இந்த பொழிகின்றனா சிறந்து விலகுகின்ற. அப்போ இது நம்ம ஈஸியாக போட்டுடலாம், ஆப்ஷன் ஏ. ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆப்ஷன் வச்சு ரிஜெக்ட் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாம் மேட்ச் பண்ணிடலாம். சொற்களை ஆர்டர் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ வென்றதை பரணி பகைவராகும் பாடும் இலக்கியம். இது வந்து எப்படி ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்பீங்க. பகைவரை வென்றதை உரைநடையில் கொடுத்துருப்பாங்க. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் தான் என்னது? பரணி. 6th இந்த கொஷின்ஸ் வந்துருக்கும், செய்யுளில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்போ பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. எழுதுன என்ன வரும்? உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து. சரியா? உயிரெழுத்துக்கள் எங்கேருந்து பிறக்கும்? நம்ம படிச்சிருப்போம் இலக்கணத்தில் 6th ஃபர்ஸ்ட்லேயே வந்து உயிரெழுத்துக்கள் எங்கே, அதுக்கப்புறம் மெலின எழுத்துக்கள், இடைநிலை எழுத்துக்கள், தலையை கொண்டு பிறக்கும் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம்ல. அதுதான் இதில் உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்து. அகர வரிசைப்படி சொற்களை வந்து சீர் செய்ய சொல்லியிருக்காங்க. சரியா? அரக்காம்பால் அல்லல் பழனத்து வாயில் விழ. சரியா? அரக்காம்பால் அல்லல் பழனத்து வாயில் விழ. பாடல் வரியை நமக்கு வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸ்கூல் புக்கில் இருக்க பாடல் வரி அப்படியே கொடுத்து நம்மளை வந்து அகர வரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க. ஆ அதுக்கப்புறம் ஆ வருது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரியா? இந்த ரா பார்க்கோங்க. ராக்கு அப்புறம் லா தானே வரும், இந்த இல்லு வரும். அதுக்கப்புறம் பா, அதுக்கப்புறம் லா, பா இந்த லாக்கு அப்புறம் இந்த லா வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் வா. இப்படி பாருங்க. ஓகேவா? அப்போ என்ன வரும்? அரக்காம்பல் அல்லல் பழனத்து வாயில் விழ அந்த மாதிரி வரும். அடுத்தது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய சொல்லியிருக்காங்க. சரியா? காருகர், ஓவியர், பாசவர், ஓசுனர், சிற்பி. பாருங்க, ஓசுனர், ஓவியர், காருகர், கா கா, கி கூ, அதுக்கப்புறம் சி, அதுக்கப்புறம் பா. இது 3 போட்டுருவீங்க. சரியா? இதுதான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆ இ உ ஏ ஓ ஃபஸ்ட்டு வந்து ஓ வரிசையில் இருக்கிறத எழுதிடணும். அதுக்கப்புறம் கா ஞா சா நா டா நா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சா சி சூ அந்த வரிசை எழுதிட்டு, அதுக்கப்புறம் வா வி ஊ அந்த வரிசை எழுதிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம எங்கே வரணும்? காக்கு வந்து வரணும். அப்போ காருகர், கா கி, அதுக்கப்புறம் சி, காக்கு அடுத்தது கா ஞா சா வருதுல்ல, காக்கு அடுத்தது சி எழுதியிருக்காங்க. அப்புறம் நா டா நா தா பா, அதுக்கப்புறம் பா வந்து எழுதியிருக்காங்க, பாசவர் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அகர வரிசையிலையும் நம்ம வந்து தப்பு பண்ணிடக்கூடாது. இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதான். அடுத்தது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இது வந்து உயிரெழுத்துக்கள் படி எழுதியிருக்காங்க. பாருங்க, ஆ இ அதுக்கப்புறம் உ இ வந்துருச்சா, ஊ வந்துருச்சா, ஏ வந்துருச்சா, ஐ ஓ வந்துருச்சா. அப்போ ஆர்டரா இ உ ஏ ஔ இந்த மாதிரி எழுதியிருக்காங்களா. அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் ஏ. ஈதல், ஊக்கம், எது, ஏது, அவ்வை. இது அகரவரிசைப்படி சீர் செஞ்சு எழுதுனா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒருத்தல், வினையால் நனையும் பெயர். வினையால் நனையும் பெயர்னாலே எதுலப்பா நமக்கு முடியணும்? வினையால் நனையும் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருளில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வினையால் நனையும் பெயர். படிச்சிருப்பீங்க. அருளில் முடிஞ்சால் என்ன? வினையால் நனையும் பெயர். இதுதான் நமக்கு கீவேர்ட். தல் முடிஞ்சால் போன வீடியோவில் சொன்ன தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒருத்தினேன். அடுத்தது ஒன்றுதல், தல்ல முடிஞ்சிருக்கு, இது தொழிற்பெயர். இங்கே நமக்கு என்ன? வினையால் நனையும் பெயர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஒருத்தல்ன்றது எப்படி முடியும்? ஒரு தார், அருளில் முடிஞ்சிருக்கா. லாஸ்ட்டாக ஒரு தார் படிச்சிங்கன்னா அருளில் முடிஞ்சிருக்கா. அப்போ வினையால் நனையும் பெயர் வந்து நமக்கு ஆப்ஷன் டி, ஒரு தார். மலை என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சம். ஓகேவா? வினை எச்சம்னா என்ன? ஊல வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா வினை எச்சத்துக்கு ரூல்ஸ் என்ன? ஊ. சரியா? வினை எச்சம்னா எதில் முடியணும்? ஊல முடியணும். படிச்சு பாருங்க.
இதில் எதுலாவது ஊழ முடியுதானே? மலைண்ட ஆள முடியுது. மலையும் இது வராது. மலையா இது வந்து ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வந்து வருது. இதுதான் மலைந்து தூள வருதா? அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் ஏ. அப்போ மலை என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சம் என்னது? மலைந்து. அப்போ வினையெச்சத்துக்கு ரூல்ஸ் என்னன்னு தெரியணும். வினையெச்சம்னா உ, பெயரெச்சம்னா ஆ, தொழில் பெயர்னா தல், வினையால் நினையும் பெயர்னா அல் அர். அடுத்தது இருகட்ட எதிர்மறை பெயர்ச்சம்னா ஆ, அந்த மாதிரி வரும். சரியா? வேர்செருக்குரிய தொழிற்பெயர் இப்போதான் சொன்னேன். தொழிற்பெயர்னா நமக்கு ரூல்ஸ் என்ன? தல். சரியா? தொழிற்பெயர்னா நமக்கு என்னன்னு முடியும்? தல்லுன்னு முடியும். பாருங்க, கொடுத்தான் இது வராது. கொடுத்த இது வந்து பெயரெச்சம். கொடுத்தவன் அன்ல முடியுது. வினையால் நினையும் அன். அடுத்தது கொடுத்தல் இதுதான் நமக்கு தல்லில் வருது. அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் சி, தொழிற்பெயர். அடுத்தது வந்தனன் வேர்ச்சொல் எப்படி வரும்? இதெல்லாம் போட்டுடலாம். வந்தனன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகன்னு போடக்கூடாது, வந்துன்னு போடக்கூடாது, வருவாயின்னு போடக்கூடாது. வந்தனன் அப்படின்னா வா, அதோட வேர்ச்சொல் என்ன? வா. வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. ஒரு பொருள் முற்று பெற்று முடிஞ்சிருந்துச்சுன்னா அதான் என்ன சொல்கிறாங்கன்னா வினைமுற்று. அப்போ வருகன்றது ஒரு வருக முடிஞ்சிருச்சு, அது என்ன சொல்கிறாங்க? அதோட வேர்ச்சொல்லை எடுத்து எழுத சொல்கிறாங்க. அப்போ வருக அப்படின்னா வா. ஓகேவா? வருக அப்படின்னா எப்படி எழுதலாம்? வா அப்படின்னு எழுதலாம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவு. நிலவுனா என்ன படிச்சிருப்பீங்க? திங்கள் சந்திரனை தான் என்ன சொல்லுவாங்க? நிலவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அடி வகை இது வந்து 10th வந்து படிப்பீங்க. சரியா? 10th ஃபஸ்ட் லெசனில் நமக்கு உரைநடையில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போ அடி வகைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதில் நிறைய இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஒரு மார்க் வந்து அதுலேருந்து கேட்குறாங்க. தாள், தண்டு, கோல். ஓகேவா? அடி வகை அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? அடியிலேருந்து வர்றது தாள், தண்டு, கோல். அடி வகைனா இதை தான் வந்து சொல்கிறாங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். உரைக்கிணறு, ஊருணி, அகழி, அணை. சரியா? இது வந்து 9th இருக்கும். சரியா? நீர்நிலை 9th பாக்ஸ் போட்டு பாக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க உரைநடையில். ஓகேவா? உரைக்கிணறு, ஊருணி, அகழி, அணை இதெல்லாமே என்ன? நீர்நிலை. இதெல்லாமே ஸ்கூல் புக்ஸ் படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். அமைதியான உறக்கம் தேவை. சரியா? நமக்கு அமைதியான என்ன வேணும்? தூக்கம் தான் வேணும். அதுதான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? உறக்கம் தேவை. இலை, இலை, இலை. ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இது ஸ்கூல் புக்கில் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இலக்கணம் படிக்கும் போது இதெல்லாம் வந்திருக்கும். அப்போ இந்த இலை போட்டுருவீங்க செடியின் இலை. அப்போ ஆப்ஷனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு மட்டும் தான் செடியின் இலை இருக்குது. இந்த இலைனா மெலிந்து போதல். இந்த இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல் இலை. ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே இருக்க ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக ஆன்சரை வந்து நம்ம கெஸ் பண்ணிடலாம். பறவை, பறவை. ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தர சொல்லியிருக்காங்க. இந்த பறவைனா கடல். ஸ்கூல் புக்கில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. 11th வந்து இந்த கொஸ்டின்ஸ் இருக்குப்பா. பறவையோட கடலோட வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்துருப்பாங்க? இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த பறவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல். சரியா? இப்போ ஒலி வேறுபாடு அறிந்து பொருத்தணும் அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து வரும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை வந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரையோலை. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரையோலை. ஸ்கூல் புக்கில் இருக்கிறது பின்னாடி இருக்கிற கலைச்சொல்லை தான் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ கலைச்சொல் வந்து கண்டிப்பாக படிக்கணும், ஒமிட் பண்ணக்கூடாது. வீடு எங்குள்ளது என்ற வினாவுக்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது என்ன? சுட்டு விடை. சுட்டு விடைனா என்ன? சுட்டி காட்டுறது. ஒரு பிளேஸை நம்ம சுட்டி காட்டுறது. அவங்க என்ன கேட்குறாங்க? வீடு எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது என்னது? சுட்டு விடை. சரியா? அதே மறைவிடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைவிடைனா எதிர்மறுத்து கூறு. இது செய்வியா அப்படின்னு போட்டு கேட்டால் செய்ய அப்படின்றது எதிர்மறுத்து கூறும் விடை தான் என்னது? மறைவிடை இல்லை எதிர்மறை விடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நேர்விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடன்பட்டு கூறுறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது ஏவல் விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை செய்வாயா அப்படின்னு சொன்னால் நீயே செய் அப்படின்னு சொல்கிறது ஏவல் விடை. சரியா? இப்போ நம்ம சுட்டு விடை மட்டும் பார்ப்போம். கன்ஃபியூஸ் ஆகும் நாளும் பார்த்தா. அங்கங்கே வரும்போது நான் உங்களுக்கு மற்றதெல்லாம் சொல்லித்தரேன். சுட்டு விடை அப்படின்னா ஒரு பிளேஸை சுட்டி காட்டி சொல்கிறது. சரியா? வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சுட்டி சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் என்னது? சுட்டு விடை. சரியான மரபு சொல். ஓகேவா? சோறு உண், முறுக்கு தின், அதுக்கப்புறம் பால் பருகு, இந்த மாதிரிலாம் வரும். அதனால என்ன பண்ணுறீங்க? ஒலி மரபாக கண்டிப்பாக படிச்சுக்கோங்க மரபு சொல். சந்தி பிழையற்ற வாக்கியங்கள் கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், குதிரை தாண்டியதுன்னா வரும், தப்பு. குதிரை தாண்டியது இங்கே வந்து இத்து கொடுத்துருக்காங்க, வராது. அடுத்தது வரும்படி சொன்னான், ரைட்டு. வரும்படி இச்சு வராது, அப்போ இது தப்பு. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி. மரபு பிழைகள் ஏற்புடைய ஒலி மரபை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஆடு என்ன பண்ணும்? கத்தும். சரியா? யானை பிடிடும். என்ன கதரும் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு
குலை வகை பொருந்தாத சொல்ல 10th இருக்கிறது உரைநடையில் அவங்க கொடுத்துருப்பாங்க தாள் அடி வகை அப்படின்னு சொல்லிட்டு. அது இருந்தால் நமக்கு அடிக்கடி ஒரு கொஷின்ஸ் பாருங்கள், இதோட 2 கொஷின்ஸ் கேட்டாங்க. குலை வகை பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. குலைனா கொத்து, தாறு, அழகு. அப்போ குலைனா என்ன வரும்? அழுகியல், அழியல்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி அவங்க பொருந்தாத சொல்ல தான் எடுத்து சொல்லியிருக்காங்க. பொருந்தாத சொல்ல கண்டடிக. நீர்நிலை பெயர்கள் இல்லாதது. பாருங்க அந்த பாக்ஸ் நான் சொன்னலையா 9th உரைநடையில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதுலேருந்து இப்போ 2 கொஷின்ஸ் வந்து 2வது கொஷின்ஸாக வந்து இது பார்க்குறோம். இளஞ்சி பல வகைக்கு பயன்படும். கேணி எப்படி கட்டியிருப்பாங்க. கூவல் உவர்மன்னு சொல்லுவாங்க. இதில் நீர்நிலைகள் பெயர்கள் அல்லாது. அப்போ அது எல்லாமே படித்தாதான் என்ன பண்ண முடியும், இதில் பொருந்தாது என்ன அப்படின்னு சொல்லி நம்மளால மேட்ச் பண்ண முடியும். பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? பால் பசு, எருது உழவுக்கு உதவுது, காளை வண்டி இழுக்குது, ஆடு வண்டி இழுக்குதா பார்த்துருக்கீங்களா? இல்லைல்ல. அப்போ பொருந்தாது என்ன? ஆப்ஷன் டி. எதிர்ச்சொல்ல எடுத்தல் தான் சொல்லியிருக்காங்க. இடும்பை எதிர்ச்சொல் தருக அப்படின்னு கேட்குறாங்க. இடும்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு துன்பம் இல்லை வறுமை இல்லைனா சோம்பல் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இடும்பைக்கு எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. அப்போ எதிர்ச்சொல் என்ன வரும்? இன்பம். கஷ்டத்தில் இருந்தால் அங்கே வந்து நம்ம எப்படி சொல்கிறோம், அதுக்கு ஆப்போசிட்டாக எழுதணும். அப்போ இன்பம் அப்படின்னு சொல்லி எழுதணும். எதிர் சொல்ல எடுத்து எழுதுறது. அணுகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுகுனா என்னது? பழகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா? ஆனால் நம்ம எதிர் சொல் சொன்னோம்னா என்ன சொல்லுவோம்? விலகு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நீருலையில் என்னும் சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நீர் கூட்டல் உலையில். நீர் உலையில் நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? நீர் கூட்டல் உலையின்னு சொல்லி பிரித்து எழுதலாம். நெக்ஸ்ட் செயல் கூட்டல் இலக்க என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல் இலக்க அப்படின்னு சொல்லி வரும். சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பாருங்க, பண் கூட்டல் அழகு கூட்டல் பன்னழகுன்னு சொல்லி பிரிக்கிறாங்க. பண் கூட்டல் அழகு தான் என்னது? பன்னழகு. நம்ம சரியா இதை வந்து பிரித்து பார்த்து படித்து நம்ம வந்து இது போடணும். பெருங்கடல் என்னும் சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமை கூட்டல் கடல். பண்பு தொகையை வச்சு எழுதணும். பெருங்கடல் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா பண்பு தொகை என்னென்னா மைவிதி மறைஞ்சு வந்திருக்குமா? அப்போ பெருமை கூட்டல் கடல். ஓகே. முத்தமிழ் பாருங்க, முத்தமிழ் பொருந்தாத சொல். ஏற்றமிழ், இசைத்தமிழ், இயல் இசை நாடகம் சொல்லி சொல்லுவாங்க. முத்தமிழ்னா இயல் இசை நாடகம். அப்போ பொருந்தாது என்ன? ஆப்ஷன் டி வளர்த்தமிழ். நெல் பயிர் நெல்லையப்பர் கோயில் எங்கே இருக்குது? ஓகே, கொஸ்டின் நம்ம எப்படி கேட்போம்? இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா நெல்லையப்பர் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தானே கொஸ்டின் கேட்போம். இதுவும் படித்து பார்த்தாலே போட்டலாம். பொருத்தமான காலம் அமையுமாறு எழுத சொல்லியிருக்காங்க. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. மாடுகள் இப்போ என்ன பண்ணுது? புல்லு மெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து சொல்கிறோம். சரியா? அடுத்தது பொருத்தமான காலம் கண்டறிக. கண்மணி பாடம் படிக்கிறாள். இப்போதான் பாடம் படிக்கிறாள் நிகழ்காலத்தில். ஓகேவா? கண்மணி நேற்று பாடம் படித்தாள்னா அது இறந்த காலத்தில் வந்து வந்துடும். இப்போ பாடம் படிக்கிறாள் நிகழ்காலம், ரைட்டு. கண்மணி நாளும் பாடை படிப்பாள் அப்படின்னா இது வந்து எதிர்காலம். கண்மணி இன்று படிக்கிறாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நிகழ்காலம். சரியா? அப்போ நமக்கு பொருத்தமானது என்ன எழுத சொல்லியிருக்காங்க? அப்போ பொருத்தமானது ஆப்ஷன் பி. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குறது. சரியான இணை நீதி கூட்டல் நூல், நீதி நூல். ஓகேவா? படித்து பார்த்து போடணும். சரியா? அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. பரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க? பறை. பரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறை. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிய சொல்லியிருக்காங்க. என்னுடைய பல் உளுந்துடுச்சு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? விழுந்து விட்டது. பேச்சு வழக்கில் என்னோட பல் உளுந்துருச்சு அப்படின்னுவோம். ஆனால் நம்ம எழுத்து வழக்கில் எப்படி சொல்லுவோம்? விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உடம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்? பேச்சு வழக்கில் நம்ம உடம்பு அப்படின்னுவோம். ஆனால் எழுதும் போது என்ன எழுதுவோம்? உடம்பு அப்படின்னு சொல்லி எழுதுவோம். சரியா? பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு தான். மாம்பழம் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் மாம்பழம் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதுவோம். பொருட்களை எண்ணும் இடங்களில் டேஷ் வரும் அப்படி. இதுவும் 8th வந்து இருக்கும்பா. இல்லை புக்குக்கு பின்னாடி வந்து கொடுப்பாங்க. கார்புள்ளி, முக்கார்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து படிச்சிங்கனாலே இதுவும் போட்டுடலாம். கார்புள்ளி எங்கே வைப்பாங்க? பொருட்களை எண்ணும் இடங்களை என்ன வைப்பாங்க? கார்புள்ளி வந்து வைப்பாங்க. நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியா? சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முத்தமிழ்னா என்ன? இயல் இசை நாடகம். இங்கே தான் கரெக்டாக நிறுத்தற்குறி வச்சு எழுதியிருக்காங்க. சரியான நிறுத்தற்குறியிட்ட தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ பாருங்க, நூல் பழக்கல் என்பர் பெரியோர். படித்து பார்த்து தான் இது நீங்கள் போடணும். சரியா? அப்போ நூல் பழக்கல் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? பெரியவங்க வந்து சொல்கிறாங்க. பைம்பொழில் என்ற ஊர் பெயரின் மருவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரியா? பைம்பொழில் என்ற ஊரின் பெயரின் மருவை கண்டறிக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்புலி அப்படின்னு சொல்லி வரும். என்ன வரும்? பம்புலி. ஊர் பெயர்களோட மருவை வந்து எழுத சொல்லியிருக்காங்க.
அப்போ பூவிருந்த மல்லி அப்படின்னா என்ன வரும்? ஆப்ஷன் சி பூந்த மல்லி. பூவிருந்த மல்லின்னா என்ன எழுதுவீங்க? பூந்த மல்லி. சரியா? சென்னையில் இருக்கிறதா பூவிருந்த மல்லி, உங்களுக்கு தெரியும். அது எப்படி எழுதுறாங்க? பூந்த மல்லி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியா? பாருங்க, செக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் படித்தாதான் போட முடியும். டிமாண்ட் டிராஃப்ட் வரையோலை. டிஜிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னணு மையம். அடுத்தது டெபிட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்றட்டை. ஆன்சர் ஆப்ஷன் சி 2431. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். சரியா? எஸ்கலேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? இதுவும் கலைச்சொல் தான். 6லேருந்து 8க்குள்ளே இது வந்து இருக்கும். என்ன வரும்? மின் படிக்கட்டு. அடுத்தது பிறமொழி சொல்லிற்கு இணையான தமிழ் சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். ஓகே, வான்வெளியில் ஏதாவது ஒரு இது வந்து நடக்குது அப்படின்னு ஆச்சரியம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? வியப்படைகிறாங்க அப்படின்னு ஆச்சரியம்னு சொல்ல மாட்டோம். அது என்ன சொல்லுவோம்? வியப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கூல் புக்ஸில், பழைய புக்ஸ்லேயும் புது புக்ஸ்லேயும் பிறமொழி சொற்கள் வந்து இருக்குது. அதை படித்தாலே ஓரளவுக்கு நம்ம வந்து போட்டுடலாம். சரியா? இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான 50 கேள்விகள் வந்து முடிஞ்சிருச்சு. நாளை வீடியோவில் நாளைக்கான 50 கேள்விகள் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பார்த்ததுனால ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து கற்றுருப்பீங்க. சுட்டு விடைனா என்ன அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டீங்க. சுட்டு விடைனா என்ன? ஒரு இது வந்து சென்னைக்கு வழியாது அப்படின்னு கேட்டால் இதுதான், இது இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறது. அதுதான் என்ன சொல்கிறோம்? சுட்டு விடை. சரியா? விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது? விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்குப்பா. 8 விடையும் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் என்ன பண்ண முடியும்? போட முடியும். ஓகே, அப்பப்போ வரும்போது சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வினையெச்சம்னா என்னென்னு பார்த்தோம். பேரெச்சம்னா சரியா? வினையெச்சம்னா ஊழ முடியும், பெயரெச்சம்னா ஆள முடியும்னு பார்த்தோம். தொழிற்பெயர்னா தள்ள முடியும்னு பார்த்தோம். வினையாள நேம் பேரில் அருள முடியும்னு பார்த்தோம். சரியா? இன்றைக்கி இந்த 4 விஷயத்த கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் சுட்டு விடைனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? ஒவ்வொரு டெய்லியும் வீடியோஸ் பார்க்கறதுனால உங்களுக்கு என்னென்னா இலக்கணம் வந்து உங்களுக்கு நல்லாவே ரிவிஷன் ஆகும், ரீகால் ஆகும். சொல்கிறத பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கும்போது அரு வந்து இவங்க என்ன சொன்னாங்க? வினையாள நேம் பேர்னு சொன்னாங்க. தல் முடிஞ்சால் தொழில் பேர்னு சொன்னாங்க. பேரெச்சம்னா ஆள முடியும்னு சொன்னாங்க. இது படித்தவங்களுக்கு பரவாயில்லப்பா. படிக்காத இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டக்குன்னு வந்து அவங்களுக்கு ஞாபகம் வராது. அதுக்காக அவங்களுக்காக. ஓகேவா? தேங்க்யூப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.